ராஜா, வாட் நெக்ஸ்ட்? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டேக் யூர் சீட். என் பேர் ராஜு, என் பேர் கோபி. ஹலோ. மடாஸ் இருந்து வந்து தென்மலை காட்டில் கேம்ப் போட்டிருக்கோம். என்ன விஷயம்? நான் நேற்று ஒரு 11:12 மணி இருக்கும். காட்டுல இருந்து ஒரு ட்ரம் அடித்த சத்தம் கேட்டது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு மாலை போட்டு இருந்தாங்க. அது கீழே ஒரு சாமியார் உட்கார்ந்து இருந்தாங்க. அவரை சுத்தி ஒரு 4-5 பேரு கத்தி ஈட்டிங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாலேயே ஒரு ஓம கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அது பக்கத்திலே நமக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு சார் வசந்தி அவன் நின்றுட்டு இருந்தா. அவ கழுத்துல மாலை போட்டு இருந்தது. அவன் மயக்கத்தோட ஆடிட்டு இருந்தா. அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது சார் ஒரு ஆள் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஒரே வெட்டி வசந்தியை நரபலி கொடுத்துட்டாங்க சார். நரபலியா? என்னங்க இது? இந்த நாகரிகமான காலத்துல இதெல்லாம் நடக்குமா சார்? நடந்ததை நேர்ல பார்த்துட்டு தான் சார் நாங்க வந்து ரிப்போர்ட் பண்றோம். அப்படின்னா உடனடியா போய் நீங்க அதை தடுத்து நிறுத்திருக்கலாமே. என்ன சார் சொல்றீங்க? அவன் சொன்ன மாதிரி அவங்க பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க அவங்கள பார்த்துட்டோங்கிறது கவனிச்சு எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சு வந்ததே பெரும்பாடா போச்சு சார். உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா எங்க கூட வாங்க, அந்த இடத்தை காட்டுறோம். எஸ். சரி, உங்களுக்காக வர்றேன். ஓகே ப்ளீஸ் வாங்க போலாம். வாங்க சார். சில பேரு ஈட்டியோட இருந்தாங்க, சில பேர் கத்தியோட இருந்தாங்க. நாங்க அங்கிருந்தான் பார்த்தோம். இங்கதான் சாமியார் உட்கார்ந்து இருந்தாங்க. இங்கதான் ஹோம கூட எரிஞ்சது. அவங்கள உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? எப்படி இன்ஸ்பெக்டர்? எல்லாம் கருப்பங்கி போட்டிருந்தாங்க, தாடி இருந்தது, முகமுடி போட்டிருந்தாங்க. அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு பொண்ணு, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை பலி கொடுத்ததா சொல்றீங்களே, வெற்றப்ப பாத்தீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், எங்க கண்ணாலே பார்த்தோம். வெட்ட உடனே ஒரே நெருப்பு புகையமா வந்தது. அப்புறம் சார் அவன் ஆத்திரப்பட்டு அவங்கள பிடிக்க போனான். நான் வேண்டாம் தடுத்தேன். அப்போ அவன் இன்ஸ்பெக்டர் அங்க பாருங்க ரத்தம். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? இப்போ நாங்க சொல்ற நம்புறீங்களா? ஒரு மரத்துக்கு மாலை போட்டுதுன்னு சொன்னேனே, அந்த மரம் என்னப்பா நீங்க? இந்த பக்கத்துல நாகரிகம் இல்லாத காட்டு ஜனங்க வாழறாங்க. அவங்க ஆடு வெட்டி பூஜை பண்ணி இருக்காங்க. அத அறகுறையா பார்த்துட்டு பொண்ணை வெட்டினாங்க, புள்ளைய வெட்டினாங்கன்னு புரளைய கிளப்பிட்டீங்களே. அனாவசியமா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மன்னிக்கணும் இன்ஸ்பெக்டர். நேத்து நாங்க பார்த்த ஆட்டுக்கு பாவாடை ஜாக்கெட் எல்லாம் போட்டுறாரு. இன்ஸ்பெக்டர், உண்மையை யாராலையும் மறைக்கவே முடியாது. வசந்தி எங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, கிராமத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணு. யார் அந்த வசந்தி? இந்த மெயின் ரோட்ல இளநீ இருக்கிறாரு ஆறுமுகம், அவருடைய பேத்தி. அங்க போய் விசாரிச்சா உண்மை உங்களுக்கே புரியும். வாங்க, அதையும் பாப்போம். கோபி, அந்த ரத்தக்கரை மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கோ. சுவாமி, ஆண்டவனுக்கு முன்னால கேட்கிறேன். வசந்திங்கிற பொண்ணோட ஒரு நாள் நாங்க வந்தோம் இல்ல, அந்த பொண்ணை பத்தி சாக்கிட்டு விவரமா சொல்லுங்க. வசந்தியா? அது யாரப்பா? வாங்க இன்ஸ்பெக்டர். உங்களை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். ஆடு மட்டும் வாட்ட சட்டமா இருக்கான், வாயை திறந்தா போய். வசந்தியா? அப்படி யாருமே எனக்கு தெரியாது. இந்த பக்கத்திலேயே வசந்திங்கிற பொண்ணை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சந்தேகமே இல்ல, இவனும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். இன்ஸ்பெக்டர் நாங்க சொல்றத நம்புங்க. நேத்து எங்களோட சண்டை போட்டு இவங்கிட்ட அடி வாங்கினவங்களை இவனு ஒருத்தன். அவன் முகத்துல காயத்தை பாருங்க. என்ன நீங்க வதச்சிங்களா? நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன விரோதம்? நாம ஏன் சண்டை போட்டுக்கணும்? இன்ஸ்பெக்டர், அந்த காயம் எப்படி? கேக்குறேன். இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? இன்ஸ்பெக்டர் சார், பள்ளிங்கிற பொண்ணு விஷயமா தான் எனக்கும் அவன் மாமனுக்கும் பயங்கரமான சண்டை. அதுலதான் இந்த காயம் ஏற்பட்டது. இதோ இந்த பைரவன சிங்கமுத்து தான் சண்டையை விலக்கி விட்டாங்க. நீங்களே கேளுங்க. என்னங்கடா? ஆமாங்க ஐயா, சண்டை போடும்போது நாங்க தான் விலக்கி விட்டோம். தட்டுவீங்களே உடனே. அடுத்ததையும் பாப்போம். வசந்தியா? அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தெரியாதே. மிஸ்டர் மகாதேவன், இந்த காயம் எப்போ ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது?
மோட்டார் சைக்கிள்ல வந்தேன், கீழே விழுந்தேன், அடிபட்டது, பிளாஸ்டர் போட்டிருக்கேன். எந்த மோட்டார் பைக் ஏற்படுத்திய காயம்? இந்த மோட்டார் பைக்கா? இன்ஸ்பெக்டர், நாங்க நரபலியா பார்த்தப்போ ஒரு கூட்டம் தொட்டுட்டு வந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தன் அங்க நடந்த சண்டையில நான் அடிச்ச அடியில பட்ட காயம் தான் இது. உளறா சார், ஏதோ கனவு கண்டிருப்பான் போல இருக்கு. ஏமாத்துறீங்க, பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். எந்த மேல ராஜா, மிஸ்டர் ராஜா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வீணா சண்டைக்கு போறீங்க. அவர்தான் வசந்தியை தெரியாதுன்னு சொல்றாருல்ல. சாரி இன்ஸ்பெக்டர். ஐயா, இவங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. எனக்கு யாருமே கிடையாது. வசந்தின்னு ஒரு பேத்தி இல்லவே இல்ல. தாத்தா உங்ககிட்ட மூளை குழம்பு போச்சா? வசந்தியை பலி கொடுத்துட்டாங்க. உங்க பேத்தி வசந்தியை பலி கொடுத்துட்டாங்க. என்னையா உளற? எனக்கு ஒரு பேத்தி இருந்து அவளை பலி கொடுத்துட்டாங்கன்னா என்னால எப்படியா சும்மா இருக்க முடியும்? மிஸ்டர் ராஜா, அனாவசியமா என் நேரத்தையும் உங்க நேரத்தையும் வீணடிச்சிட்டீங்க. இன்ஸ்பெக்டர், கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இப்ப நான் யார் பேர்ல எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுப்பேன்? இன்ஸ்பெக்டர், வலுவான ஆதாரம் கிடைச்சா வந்து சொல்லுங்க, பார்க்கலாம். எனக்கு இவங்க யாருடைய ஆதாரமும் தேவையில்லை. இவங்க எல்லாரும் சொல்ற பொய் தான் எனக்கு வலுவான ஆதாரம். இந்த நரபலி ஏன் நடந்தது, யார் நடத்துறாங்கங்கறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்காம விட மாட்டேன். என்னடா இது அநியாயமா இருக்கு? வசந்தியை பத்தி ஊர்ல யாரை கேட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி போய் சொல்றாங்க. ஊரை விடு, வசந்தியோட தாத்தா அந்த மாதிரி பேட்டியே கிடையாதுன்னு சொல்றான். இவங்க எல்லாம் மனுஷங்களா? ராஜா, ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க. என்னது? இது ரொம்ப சின்ன ஊர்ரா. நம்ம இன்னைக்கு பார்த்தோமே இந்த நரபலி கொடுத்த இடத்துல ஒரு சாமியார், அவன் கண்டிப்பா இந்த ஊருக்குள்ள பெரிய செல்வாக்குள்ளவனா இருக்கணும். அதான் அத்தனை பேரையும் தன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். நமக்கு இருக்கிறப்ப ஒரே ஒரு சாட்சி, நரபலி கொடுத்த இடத்துல நம்ம எடுத்த மண் இருக்குல்ல, ரத்தகரை படிஞ்ச மண்ணு, அதை வச்சு பரிசோதிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். ராஜா, அந்த சாட்சி எடுபடும்னு எனக்கு தோணல. அந்த ரத்தம் மனித ரத்தம்னு வேணும்னா நிரூபிக்கலாம். ஆனா வசந்தியோட ரத்தம்னு எப்படி நிரூபிக்கிறது? முதல்ல வசந்தின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கிறதே நம்மால நிரூபிக்க முடியலையே. என்ன கேட்டா இந்த விஷயங்களை மறந்துட்டு ஊருக்கு போயிடுறது நல்லது. மறுபடியும் அதே ஊருக்கு போவோம், அங்கேயே தங்குவோம். என்ன ஆனாலும் சரி, அந்த நரபலி யார் கொடுத்தாங்கிறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காம விடவே கூடாது. பயமே வேண்டாமா, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கா. என்ன சொல்ற? I am with you. ஆமா. டேய், அந்த ஊர் எவ்வளவு தூரம் இருக்கு? 15 கிலோமீட்டர் இருக்கும். 15 கிலோமீட்டர். ரைட். Class 3. டேங்க் ஃபுல் பண்ணுங்க. ஏ, டீசல் இருக்கு, நான் அவன் வண்டிக்கு நான் போட மாட்டேன். இப்ப யார் நம்ம மக்கு கிளாஸ் 3 அடி வாங்குறத மறந்துட்டானா என்ன? ஹலோ, முடிய டீசல் எவ்வளவு இருக்கு? ஒரு 10-15 கிலோமீட்டர் போகும். ஓகே. டீசல் தீர்ந்து போச்சு. இரு, நான் மோட்டார் சைக்கிள் போய் டீசல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், எதுக்கும் வேகமாவே போ. நீ போறதுக்குள்ள விலை ஏறினாலும் ஏறிடும்.
12வது பாலு இன்னும் காணோம். எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ எப்படிடா போவீங்க இந்த கார் பஸ் எல்லாம் ஏதாவது வரும்டா. நேரத்துல வா. நம்ம என்ன தம்பி? என்ன இங்க என்ன மாப்பிள? அப்பா ஏன் சம்பந்தி நடு ரோட்ல நிக்கிற பஸ்ஸா பார்த்தா வாங்கி கொடுத்த மாப்பிளைக்கு? இல்ல மாமா, ஒண்ணு நல்லா இருக்கு. டீசல் தீர்ந்து போச்சு. டீசல் தீர்ந்து போச்சா? இந்த கேஸ் கீஸ்ன்றாங்களே, அத வாங்கி கொடுக்க கூடாது. அடுப்புக்கு கேஸ் இல்லாம அவன் ஆளா பறக்குறான். நீ இவ்வளவு பெரிய பஸ்ஸுக்கு கேஸ் கொடுங்கற? நீங்க அப்படியே பேசிட்டே இருக்கீங்க. நான் இப்போ வந்துடுறேன். எங்க போற? கேக்குறீங்க பெரிய கதை. கோபி சொல்லுவான். அது பெரிய கதையா? கேப்போம். இங்க நடு ரோட்லயா உள்ள வருது? வாமா வாமா. கேப்போம் சம்பந்தி. ஒரு தெய்வீகமான அந்தஸ்தை கொடுத்து என் மனசுக்குள்ளேயே நான் வச்சிருப்பேன். அந்த நரபலிய பார்த்தது நீங்க. உங்க கூட இருந்த அந்த பையங்கிறதுக்காக பாவம் அவனையே கொண்டு விட்டானுங்களே, நாளைக்கு உங்களை கொல்லாம விடுவாங்கிறது என்ன நிச்சயம்? நிச்சயமா எங்களை கொலை செய்ய அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தெரியும். அவங்க எங்க மேல பாயறதுக்கு முன்னாலே அவங்க யாரு என்ன எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்க பழி வாங்காம விட மாட்டேன். என்னன்னா அந்த வம்பல எல்லாம் நீ ஏன் தம்பி மாற்ற? ராஜரிஷி கிட்ட நரபலிய பத்தி சொன்னா அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு. அவரை பாக்குறதுக்கு தான் நாங்க வந்தோம். வழியில உங்களை பார்த்தோம். ஏன் மாப்பிள, இந்த ஆப்பிரிக்காவுல மனுஷன்களை பலி கொடுத்து மனுஷன்களே தின்றான்களாமே, அந்த மாதிரியா? ஆனா அவங்களாவது நாகரிகம் இல்லாத ஜனங்க. ஆனா இவங்க தாங்க ஒரு பெரிய மனுஷங்க ஆகணும், விசேஷமான சக்தி அடையணுங்கிற மூட நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறாங்க. ஏன் தம்பி, நம்ம ராஜரிஷி கிட்ட இந்த நரபலிய பத்தி சொன்னா அவர் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க சம்பந்தி. சாமியார் இவர்தானா? தம்பி இவர்தான்ப்பா. ஆமா, இந்த டாலர் எப்படி உனக்கு கிடைச்சது? இந்த சாமியார் பத்தி கேள்விப்பட்டதுமே நானும் இவருடைய பக்தன் ஆயிட்டேன். இனிமே நான் இவரை விடவே மாட்டேன். நீ சொல்றது எனக்கு புரியலையே. இல்ல, பக்தன் ஆயிட்டு இவருடைய விசேஷமான அரும் பெரும் குணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உலகத்துக்கு சொல்ல போறேன். என் மனோவசிய சக்தியால அவனையே சீடனா மாத்திய. அவன் அவ்வளவு சுலபமா நினைக்காதீங்க. சத்தியமூர்த்தி வீட்டுல கொள்ளை அடிக்கிறதுக்காக நான் போட்ட திட்டத்தை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு அவன் தான் முறியடிச்சான். முட்டாள், நீ மடத்தனமா திட்டம் போட்டது ஓன் தப்பு. சத்தியமூர்த்தி சொத்துக்களை நான் எப்படி அடைய போறேன்னு பாரு. அவங்களே தானா வந்து என் காலடியில கொட்ட போறாங்க. அதுதானே சாமி உங்க விசேஷ சக்தி. சுவிட்சர்லாந்து, லண்டன், அமெரிக்காவில இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான டாலர்களை உங்க காலடியில கொட்டும் போது இந்த சத்தியமூர்த்தி எந்த மூலைக்கு? அதை விட விசேஷமான சக்தி கொஞ்ச நாள்ல எனக்கு கிடைக்க போகுது. அந்த சத்தியமூர்த்தி குழந்தைய நரபடி கொடுத்துட்டா அஸ்தமா சக்திகளும் எனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கூடு விட்டு கூடு பாயலாம், மண்ணை பொண்ணாக்கலாம், தண்ணியை எண்ணெயாக்கலாம். அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து அது விசேஷமான ஜாதகம்னு நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். அதனாலதானே உனக்கு பிரதம சீடனா வச்சிருக்கேன். நான் எல்லா சக்திகளையும் அடைந்ததும் உலகம் பூரா ஆசிரமம் அமைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்தியாவுல உள்ள எல்லா சொத்துக்கும் நீதான் வாரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆசிரமத்து பக்கம் நீங்க வர வேண்டாம். நம்ம பனிக்குகையில இருங்க. உங்களுக்கு ஆசிரமத்துக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயம் ராஜாவுக்கு தெரிய வேண்டாம். சரி. ஓம் சாந்தி.
சார். வாங்க சத்தியமூர்த்தி. இவர்தான் பெரிய சாமியாரா? பெரிய சாமியார் உள்ள இருக்காரு. இவர் ஆபீஸ் நிர்வாக சாமியார். சாமியாருக்கு ஏதோ ஆபீஸ் மடம் தானே? இவர் ஒரு புதுமையான சாமியாரியா. அயல் நாட்டுல ஏகப்பட்ட சிஷ்ய கோடிகள் இவருக்கு. உள்ளூர்ல யாரும் சேர மாட்டேன்ட்டாங்களா? வாய வச்சுன்னு சும்மா நேத்தே வரதா எழுதிருந்தீங்க? நேத்தே நாங்க வந்துட்டோம். ஆனா வழியில காரு ரிப்பேர். யாரு? இது என்னுடைய சம்பந்தி. இது என்னுடைய தம்பி ராஜா. சமீபத்துல கல்யாணம் நடந்தது. சுவாமிகள் கூட கல்யாணத்துக்கு விசேஷ மாலை அனுப்பி வச்சிருந்தார். அது யாரு? என் தம்பியினுடைய ஃப்ரெண்டுங்க. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அவங்களா செஞ்சு வைப்பாங்க. மூடிக்கிட்டுறியா? ஏன் சமர்த்தி உன் தம்பி வந்து கூட்டிட்டு இல்லையா? காட்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு வரணும்னு தான் ஆசை. இந்த பூஜைக்கு குழந்தைகள்லாம் வரக்கூடாதாம. ஆகையினால அவங்களுக்கு பாதுகாப்பா என் பொண்ணை விட்டுட்டு வந்தேன். குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது. சாமியார் உள்ள ஏதாவது அடு சொல்லி பட கட்டுறாங்க. சத்தியமூர்த்தி சுவாமிகளே, என்ன உங்க தம்பி என்னவோ பேசுறாரு? இல்லைங்க, ஒரு சமயத்துல கொஞ்சம் ஜோக்கா பேசிடுவான். நம்ம பூஜைக்கு போலாங்களா? போலாம். என்ன சாமியார் மடமா ஜேம்ஸ் பாண்ட் இடமா? ஜீ பூம்பா. முடிஞ்சிருங்க. பக்த கோடிகளே, வாழ்வில் அமைதி தேடி, ஆனந்தம் தேடி, நிம்மதி தேடி, அதற்காக என்னை நாடி வந்திருக்கும் அன்பு குழந்தைகளே, உங்களுடைய துன்பச் சுமைகளை இறக்கி வைப்பதே என்னுடைய வேலை. அதற்காகவே நான் அனுதினமும் பிரார்த்திக்கிறேன். பரம்பொருள் என்பது என்ன? அது ஒரு எல்லையற்ற சக்தி. அந்த சக்தியை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த உணர்வை இப்போது நீங்கள் அடையப் போகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் ஆனந்த ரசம் தரப்போகிறேன். உங்கள் மனதையும் நினைவையும் ஒருமுகப்படுத்தும் அந்த அமிர்தத்தை பருகுங்கள். இதுவரை நீங்கள் கண்டிராத அபூர்வ உணர்வினை அந்த ஆனந்த ரசம் உங்களுக்கு தரும். அந்த உணர்வு எல்லாம் வல்ல பரம்பொருளிடம் உங்களை அழைத்துச் செல்லும். உலகில் உள்ள சொந்த பந்தங்கள் அனைத்தையும் மறந்து ஆனந்தத்தில் ஐக்கியப்படுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேடும் தெய்வம் நேரில் வந்தது.
வந்தது மனம் காணும் இன்பம் யோகம் என்றது தேடும் தெய்வம் தேடும் வந்தது